Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் செயற்கை தலைமுடி ஏற்றுமதி நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் செனகல் நாட்டைச் சேர்ந்த நபரிடம் இருந்து 1,15,00,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அவர் அடிக்கடி சென்னை வந்து செயற்கை தலைமுடி நிறுவன உரிமையாளர்களுக்கு வெளிநாட்டு பணம் வழங்கி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வெளிநாட்டு செலாவணி மேலாண்மை சட்ட மீறல் தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்ட சோதனையில் 16,823 அமெரிக்க டாலர்கள் மற்றும் 1,860 யூரோ உள்ளிட்ட வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் வங்கி லாக்கரில் இருந்த சுமார் 80 சவரன் நகைகள் மோசடி செய்யப்பட்டதாக காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தனது மனைவியின் உறவினர்கள் வங்கி மேலாளர் உதவியுடன் தம்மை ஏமாற்றி பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த நகைகளை சட்டவிரோதமாக எடுத்துச் சென்றதாக புகார் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நகைகளை மீட்டுத் தருவதோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறையினரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். என்னுடைய வாரிசு பெயரை சொல்லி அவங்களுடைய பெயரை வாரிசாக ஏற்றுக்கொண்டு 80 பவுன் நகை பேங்க் மேனேஜரோடு சேர்ந்து கையாடல் செய்து விட்டார்கள். 80 பவுன் நகை கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்கள். அது கேட்டும்போது உன்னை கொலை மிரட்டல் செய்வேன், உன்னை கொன்று எல்லா சொத்துக்களையும் அபகரித்து கொள்வேன் அப்படின்னு கொலை மிரட்டல் செய்கிறார்கள். ஆகவே என்னுடைய 80 பவுன் நகைகளை மீட்டு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.